அவனுக்கும் எனக்கும் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கும் உங்களை கண்காணிக்கிற சிவபெருமானுக்கும் தெரியும். கேமரா ஒன்று தான், எல்லா அண்டங்களையும் கண்காணிப்பார். எங்கேருந்துங்க எப்படிங்க கவரேஜ் ஆகும்? அவன் 20 பேர் நின்னாவே ஃபோட்டோ எடுக்கிறவர் பின்னால் போய் நின்று எடுக்கிறார். கவர் ஆகலைங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க, கீழே வாங்க, மேலே இல்லைங்க. சிவபெருமான் மட்டும் எப்படிங்க ஒரே ஆள் இத்தனை உயிரையும் கண்காணிக்கிறாரு அப்படின்னா, எங்கெங்கே அவர் கேமரா வச்சுருப்பாருனா, எங்கேயும் வைக்கல, நமக்குள்ளேயே வச்சுட்டார். அவங்க உயிருக்குள்ளேயே, அவங்க அறிவிக்குள்ளேயே ஒரு கேமரா என்ன பண்ணிட்டாரு, இந்த உடம்பை படைக்கிறப்பயே உயிருக்குள்ளே அவரும் வந்துட்டார். கண்காணி கேமரா 1 2 அப்படின்னு ஒவ்வொரு உயிருக்கும் வந்துடுச்சு, வச்சுட்டார். இந்த பாட்டை தான் சொல்லுது, கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார். அப்படின்னா கண்காணினர் தங்களை உடனிருந்து காவல் புரிபவன் எவனும் இல்லை என்று தவறாக கருதி கொண்டு, தங்களை கண்காணிப்பவன் அல்லது காவல் புரிபவன். காவல் புரிவன் என்ன அர்த்தங்க? ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் காவல் தண்டனை விதிக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு போயிடுறார். அவர் என்ன நம்மளை மாதிரி ஜாலியாக விட்டுருப்பாங்களா என்ன? அவருக்கு சிறை இருக்கும், அந்த சிறையில் பூட்டி வச்சுருப்பாங்க. பூட்டி வச்சுருந்தாலும் அங்கே காவலர்கள் இருப்பாங்க. அதான் பூட்டி தானே வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே, போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை, அங்கே காவலர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். அதை கண்காணிக்கிறதுக்கு உயரதிகாரி வருவாங்க. இத்தனை கைதிகள் இருக்கிறாங்களா, இவங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு போட்டாச்சா, வாரம் ஒருக்கா மருத்துவர் வருவார், யோகா சொல்லி கொடுப்பாங்க, பயிற்சி எதை தொழில் செய்கிற இத்தனையும் கொடுக்குறாங்க. எதுக்குங்க? ஏன்னா காவல் புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தண்டனை என்பது கிடையாது சிறைச்சாலை, அவனை திருத்துவது சிறைச்சாலை. என்ன பண்ணணும்? அவன் மறுபடியும் அந்த குற்றச் செயலில் ஈடுபடக்கூடாது. இதுபோல பிறரும் இந்த குற்றத்தில் ஈடுபட முயற்சிக்கக்கூடாது அப்படின்னு அங்கே வச்சு என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு சாப்பாடு, மருத்துவம், துணி எல்லாம் கொடுத்து தொழிலையும் செய்ய வச்சு கிளம்புறப்ப என்ன பண்ணுவாங்க, இந்தாப்பா நீ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு உனக்கு ஊதியமும் கொடுத்து உண்டா இல்லைங்களா? ஒரு குற்றவாளி சிவபெருமான் எப்படி தெரியாது, எல்லா உயிர்களையும் காவல் புரிபவன். எங்கேருந்து? உடனிருந்து. ஏன் எப்படியாவது இந்த ஆணவமல அழுக்கிலிருந்து இந்த உயிர்களை எல்லாம் என்ன பண்ணணும், அந்த அழுக்கை நீக்கி சிவலோகத்துக்கு கொண்டு போய் நம்ம கூட வச்சுக்கணும். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அப்படின்னு திருவருட்பயன். அதுக்கு தான் இறைவன் எத்தனையும் செய்கிறான். கூட இருந்து நமக்கு